சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடை உரிமையாளர்கள் இந்த ஆண்டு இதுவரை 43 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னை மாநகராட்சி சார்பில் இதுவரை 1117 மாடுகள் பிடிக்கப்பட்டுள்ளது. 43 லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைகிறார். சிவகுமார், உங்களுடைய தகவல்கள். வணக்கம். சாலையில் சுற்றி திரியும் மாடுகளின் உரிமையாளர்களிடமிருந்து இந்த ஆண்டு இதுவரை 43 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தரப்பில் ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதாவது சென்னையில் கடந்த சில மாதங்களாக சாலையில் சுற்றி திரியும் மாடுகள் பொதுமக்களை முட்டும் சம்பவம் நிகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருவொற்றியூரில் ஒரு பெண் ஒருவரை முட்டிய மாடு என்ற தகவலானது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை மாடு முட்டியதன் அடிப்படையில அந்த மாடை பெரம்பூரில் உள்ள மாநகராட்சி மாட்டு தொழுவத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கண்காணிப்புல தற்பொழுது வைத்திருக்கிறாங்க. சோ இது மாதிரியான பல்வேறு நடவடிக்கைகள் மூலமா பொதுமக்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்தக்கூடிய கால்நடைகளை கைப்பற்றி அவர்களுக்கு அந்த கால்நடைகள் உரிமையாளர்கள் மீது அபராதங்களானது சென்னை மாநகராட்சி தரப்பில் விதிக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து இதுவரை சுமார் 1117 மாடுகள் கைப்பற்றப்பட்டு அந்த மாடுகளின் உரிமையாளரிடமிருந்து 43.05 லட்சம் மதிப்பிலான அபராத தொகையானது தற்போது வசூலிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சாலைகளில் மாடுகள் பிரியும் பட்சத்துல உரிமையாளர்கள் அதற்கான ஒரு சரியான ஒரு பராமரிப்பு மேற்கொள்ளணும். அவங்களோட தொழுவத்துல மாட்டை கட்டி அதற்கான பராமரிப்பு மேற்கொள்ளணும். சாலைகளை சுற்றி தெரிய வரக்கூடாது அப்படின்றது சென்னை மாநகராட்சி சார்பில் ஒரு கடுமையான ஒரு அறிவிப்பா இருக்கு. இந்த அறிவிப்பை மீறும் பட்சத்துல உரிமையாளர்கள் இந்த சென்னை மாநகராட்சியோட அறிவிப்பை மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு அறிவுறுத்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில சாலைகளில் சுற்றி தெரியக்கூடிய மாடுகளை கைப்பற்றும் பட்சத்துல சென்னை மாநகராட்சி உரிமையாளர்களுக்கு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது ஒரு 3 தடவை அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. 3 தடவைக்கும் மேல அதே மாடு மீண்டும் சென்னை மாநகராட்சி கைப்பற்றும் பட்சத்துல அந்த மாட்டை கார்பரேஷன் கண்ட்ரோல் எடுத்துட்டு போய் அவங்க சார்பில் தான் வளர்ப்பாங்க. அதுக்கான அபராதமும் விதிப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில தற்பொழுது சென்னை மாநகராட்சி தரப்பில் இப்படி ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கு. கூடுதலா அதாவது கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய உரிமையாளர்கள் ஒரு முறையான ஒரு பராமரிப்பு மேற்கொள்ளணும். மீறும் பட்சத்தில் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர்கள் மீது அபராதமும் விதிக்கப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி தரப்பில் இப்போ ஒரு அறிவிப்பானதை வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவகுமார்.